லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கள் வந்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, போன திங்களை காட்டிலும் இந்த திங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நமக்கு ஒரு அரசியல் ரீதியான தீர்வும் அது ஒரு கிடச்சிருச்சு. ஏன்னா போன வாரம் பூரா நம்ம ஒரு என்னவோ ஆகுமோ அப்படின்லாம் இருந்தோம். இப்போ அதிலிருந்து மாறி ஒரு நிலையான விஷயத்துக்கு வந்ததுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நாம் அதுக்காக முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த திங்கக்கிழமையப்ப நம்முடைய செயல்பாடுகளை எப்படி தொடங்க போகிறோம் அப்படின்னா, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. கண்ணாசனுடைய பாட்டு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நினைக்கிறதெல்லாம் நடந்துடுமா? அதுக்கு தடை எதிர்காற்று இருக்காதா? நம்ம விழுக மாட்டோமான்னு நினைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் தாங்க இருக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்வையடாங்கிற அந்த பாட்டு நீலமலை திருடன்ல ரஞ்சன் அப்படி வெள்ளக்குதிரையில் ஏறி பாடிட்டு வர்ற போது கூட ஒரு அந்த நாய் ஒன்று அல்சேஷன் நாய் ஒன்று ஓடி வரும். அப்படியே நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். கே மாதனுடைய சில டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த பாடலை எழுதின கவிஞர் வந்து மரதகாசி நமக்கு தெரியும். இப்போ இந்த பாட்டெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு தான் துன்பம் வருமா? பெரிய ஆட்களுக்கு துன்பம் வராதா? வெற்றி பெற்றவர்களுக்கு வராதா? யார் சொன்னாங்க? எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அவர்கள் அந்த துன்பத்தை கண்டு அஞ்சாமல் வென்றதால் அவர்கள் பெரியவர்களானார்கள். இப்போ உதாரணமாக என்னுடைய அமெரிக்க நண்பர் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய செய்திகள் பார்ப்பார். ஏதாவது நமக்கு கமெண்ட்ஸ்லாம் போடுவார். ராமானுஜம் போஸ் அவர் வந்து ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு உற்சாகம் பீரிட்டு அடித்தது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையாவது உதாரணம் சொல்கிறப்ப இவர் மாதிரி வாங்க அவர் மாதிரி வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய விஞ்ஞானியாக மக்களின் ஜனாதிபதியாக இருந்த, ராமேஸ்வரத்திலே பிறந்து ஜனாதிபதி மாளிகையை அலங்கரித்த மேதகு அப்துல் கலாம் அவர்கள் குறித்த செய்தி ஒன்று அனுப்பியிருந்தார். ரொம்ப ஒரு துக்கமான நிலை. ராமேஸ்வரம் ஆன்மீக தலைநகர்னா டெல்லி அரசியல் தலைநகர். ரெண்டுக்குமான ஒரு பாலத்தை போட்டவர் யாருன்னு கேட்டால் நான் கலாம் ஐயா அவர் தான். நான் அவரை போய் அங்கே அவருடைய ஜனாதிபதி மாளிகையிலையும் செஞ்சுருக்கேன். குடும்பத்தோடு போய் பல மேடைகளில் நான் அவரோடையும் பேசியிருக்கிறேன். கோயில்பட்டியில் கூட அவர் வரவேண்டிய அந்த பயண நேரம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. அது வரைக்கும் என்னை பேச சொன்னாங்க. நான் பேசிகிட்டு இருந்தேன். மேடை ஏறினோடனே ஞானசம்பந்தன் ரொம்ப நன்றி, நான் வர்ற வரைக்கும் கூட்டத்தை அப்படியே தக்க வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே வைக்க பிடிச்ச ஆரம்பித்தார். நானும் உட்காந்துருந்தேன் அப்படியே. இப்போ அவர் ஒரு செய்தி சொல்கிறாருங்க, அவருடைய குரல்லையே சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, அவர் பொறியியல் பட்டப்படி படித்த பிறகு விண்ணில் பறக்கின்ற பறவைகளை தன்னுடைய ஆசிரியர் மூலமாக ராமேஸ்வரம் கடற்கரையில் பார்த்து, பறவையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு எப்படி பறக்குதுன்னு வாத்தியார்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு நாளைக்கு பைலட் ஆகணும்னு நினச்சிருந்தாராங்க. அதாவது விமான ஓட்டியாக ஆகணும்னு நினச்சிருந்துருக்காரு. அதுக்கான தேர்வும் எழுதியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காருங்க. தேர்ந்தெடுக்கப்படலாங்க. என்னடா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அங்கே போன இடத்துல கிடைக்கலையே. யார்? கலாம் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை. அவர் தான் பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தவர், அவர் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், தமிழை செம்மொழிங்கிறதுக்கு கையெழுத்து போட்டவர், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ
அவர் டேராடூனில் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னோடனே அதிர்ந்து போடாராங்க. அதிர்ந்து போயிட்டு சரி ராமேஸ்வரத்துக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்புறாருங்க. அங்கேருந்து பஸ் ஏறிட்டாராம். பஸ்ஸு டேராடூன்லேருந்து புறப்பட்டு டெல்லி போய் மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போகணுமா. போகிற வழியில் ரிஷிகேஷில் வண்டி நின்றுச்சான், இமயமலை அடிவாரத்தில். நான் பல முறை போயிருக்கேன், ரிஷிகேஷ் போயிருக்கேன். கங்கை வந்து அந்த லக்ஷ்மண ஜுவாலாங்கிற இடத்துல தான் தரையை தொடுற இடம். அது வரைக்கும் அது வந்து குதித்தோடி வரக்கூடிய அருவியாக இருந்து அந்த இடத்துல தான் சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடியிலேருந்து கீழே வந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த நீரை பார்க்குறாருங்க, அந்த கங்கை நீரை பார்க்குறாரு. ஒரு புனிதமான நீர், எங்க பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியரா. உடனே மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. இந்த குளிர்ச்சிங்கிற கிறிஸ்டல் கிளியர் நீரில் குளிச்சுட்டா ஒரு புனிதத்தனமான இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி குளிக்கிறாருங்க. அப்போ நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த மலையும் ஒரு ஆசிரமமும் தெரியுது. இவர் நடந்து போகிறாரு. அது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தமடைகளே பிறந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவம் பயின்று மலேசியாவிலே மிகச்சிறந்த மருத்துவராகி பெரும் செல்வம் சம்பாதித்து அத்தனையும் துறந்து விட்டு ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒருவர் யார் என்றால் அவர்தான் சுவாமி சிவானந்தர். சிவானந்தருடைய இமய ஜோதி அப்படிம்பாங்க அவரை. அவருடைய ஆசிரமம் தெரியுதுங்க இவர் கண்ணுக்கு. இவர் நேராக போயிருக்காரு. அங்கே சிவானந்தர் அப்படியே சூரியன் மாதிரி உட்காந்துருக்காராம். சீடர்களுக்காக பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். இவரும் போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவர் சொல்கிற கேட்டுக்கிட்டு இருக்காரு. முடித்த உடனே அவரை அறையில் போய் பார்த்து அறிமுகம் பண்ணிக்கிட்டாராம். ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இப்படி நான் இந்த இது நினச்சி வந்தேன், அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னாராங்க. என்ன அப்படின்னா, நாம் துன்பப்படுறது பெருசு இல்லை, துன்பத்தை எது கொடுக்குதோ அதுக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை எடுத்து அந்த 11வது அத்தியாயத்தை எடுத்து வாட்சி காமிச்சாரங்க. யாருக்கு? கலாம் அவர்களுக்கு இமயஜோதி சுவாமி சிவானந்தர் வாட்சி காமிச்சாராங்க. அதில் என்ன இருந்தது? அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்த பிறகு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான், எப்படி போர் இதாகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாருங்க. மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன், நீ காண்டிபத்தை எடு, தயாராகு, போர் செய், என்ன பழி வந்தாலும் அது என்னோடு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்ன விஷயத்த சிவானந்தர் நம்முடைய ஐயா கலாம் அவர்களுக்கு சொன்ன உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வந்ததுதான், வள்ளுவ பேராசான்னு சொன்ன அந்த திருக்குறள் ஞாபகம் வந்ததாங்க. ஏன்னா திருக்குறள் மேலே, திருவள்ளுவர் மேலே அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, இடுக்க நலியாமைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு, இடும்பை என்ன? துன்பம். துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பவர்களை பார்த்தா அந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடி போயிடுமா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்தா எப்பா இவன்ட்டு நம்ம நிற்கப்படாரா அப்படின்னு ஓடி போயிடணுமா. நீ துன்பத்திற்கே துன்பம் கொடு, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காருங்க. நினச்சி பாருங்க, பிற்காலத்தில் அவர் ஜனாதிபதி ஆனபோது இவர் எதை விரும்பினாரோ அந்த பைலட், அதாவது விமானப்படையினுடைய தலைமை அதிகாரி, தரைப்படையினுடைய தலைமை அதிகாரி, கப்பல் படையினுடைய தலைமை அதிகாரி, 3 பேரும் வந்து யாருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க? நம்ம கலாம் ஐயா அவர்களுக்கு இப்படி சல்யூட் அடிக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேரையும் தாண்டி ஒரு உயர்நிலைக்கு வந்திருப்பவர் யார் என்று கேட்டால் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். வெறும் ஜனாதிபதி பதவி இல்லைங்க, இவரால் ஜனாதிபதி பதவி பெருமை பெற்றது. அவர் எழுதின அக்னி சிறுவைகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், படிச்சு பாருங்க தெரியும். இப்போ இந்த வார்த்தைகள் அவர் சொல்ல 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 நமக்கு உற்சாகம் பீரிட்டு அடிக்குதுங்க. இதை நினச்சிக்கிறோம். அர்ஜுனனுக்கு உற்சாகம் கொடுத்தவர் கிருஷ்ணர் என்றால், கலாம் ஐயா அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தவர் சுவாமி சிவானந்தர் என்றால்,
நாமும் உற்சாகத்தை இறைவனிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, குருவிடமிருந்து, தந்தை தாயிடமிருந்து, யாரிடமிருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். You can be very ambitious in what you tackle. நாம் படிக்கிற புத்தகங்களில் ஏதாவது ஒரு வரி நம்மளை அப்படியே ஈர்த்துச்சுன்னா அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி வைங்க. இந்த வரிதான் என்னை உயர்நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீங்கள் பிற்காலத்தில் சொல்ல வேண்டும். அதை பிறருக்கும் உபதேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மண்டே மோட்டிவேஷன் கூட. எனவே நீங்கள் துன்பம் வந்தது என்று கலங்காதீர்கள். துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள், விலகி ஓடிவிடும், இருள் மறையும், அதன் பிறகு எங்கும் வெளிச்சம் பரவும். யாருமே நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போய் கதவை திறந்து சீட்ல உட்காந்து வைக்க மாட்டாங்க. அந்த டோரை திறக்கக்கூடாது, இடிச்சு உடைக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வெற்றி எல்லாருக்குமான வெற்றிதான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.